சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடம் அமரக்காக புறமிசையே முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குறித்து வாழ்த்தி கணையனேன் விந்தவாறே வரம் கொண்ட உமை முளைப்பார் மனங்கொண்ட செவ்வாய் மரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறை இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. மிக சிறப்பான இந்த இல்லத்தில் வசிக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, அன்பிற்குரிய மனோஜ்குமார் அவர்களே, ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அம்மையார் அவர்களே, எல்லாருக்கும் என்னுடைய மனங்கனிந்த வணக்கம். இந்த இடத்துக்கு வந்த உடனே மனத்துக்கு ஒரு மகிழ்ச்சி வந்தது. ஏன் தெரியுமா? 2017 எத்தனை வருஷம் முன்னால? 9 வருஷம் முன்னால 2017 மலேசியாவினுடைய தலைநகரம் கோலாலம்பூர். அந்த கோலாலம்பூர்ல ஈப்போ ரோடுன்னு ஒரு ரோடு, அங்கே ஒரு முருகன் கோயில். முருகன் அவ்வளவு அழகா இருப்பார். முருகன்னாலே அழகுதான், பேரழகா இருப்பார். அந்த கோயில்ல ஒரு பிரசங்கம். அன்னைக்கு ஐப்பசி மாதம் கந்தர் சஷ்டி 6வது நாள். ரொம்ப பேர் பட்னி இருக்காங்க. 6 நாள் பட்னி இருப்பாங்க. குழந்தை வேணும்னா பட்னி இருப்பாங்க. சக்திகளை இருந்தால் அகப்பையில் வரும் என்பார்கள். சக்தி அகப்பையின் அர்த்தம் இல்ல, சஷ்டியில இருந்தா அகப்பையில வரும், கர்ப்பப்பையில குழந்தை உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். ஒரு 200-300 பேரு அன்னைக்கு பட்டினி. அன்னைக்கு 6வது நாள், நிறைவு நாள். நல்ல கூட்டம் உட்கார்ந்து இருக்கு. முருகன் சந்நிதி இந்த பின்பக்கம் வச்சுங்களேன், கற்பனை பண்ணுங்களேன். இந்த பின்பக்கம் சொற்பொழிவாளர் என்ன மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. அவர் இப்படி திரும்பினா முருகனை பார்க்கலாம். முருகன் அவரை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் பார்த்தா தான் அவர் பேச முடியும். அவன் பார்க்கலன்னா அவர் பேச முடியாது. பார்த்துக்கிட்டே இருக்கான். அவர் சொற்பொழிவு ஆரம்பிச்சார். கந்தர் அலங்காரம்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கந்தர் அலங்காரம். அவர் அதை பத்தி பேசுறார். அப்பதான் ஆரம்பிச்சிருக்கார். ஒரு மயில் கோபுர வாசல் வழியா உள்ள வந்தது. நேர கோபுர வாசல் அமைதியா வந்தது, அழகா வந்தது, மெதுவா வந்தது, அப்படியே வந்தது. முருகன் இங்கே இருக்காரா? முருகன் பக்கம் அப்படி போனது. இந்த சொற்பொழிவாளரை ஒரு சுத்து நிச்சு. அவருடைய இடது காலுக்கு கீழே வந்து மயில் உட்கார்ந்துருச்சு. எல்லாரும் பேச்ச கேட்கல, மயிலைத்தான் பாக்குறாங்க. ஏன்னா இங்க வந்து இது உட்கார்ந்து இருக்கு. இந்த காலடியில உட்கார்ந்து அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு டாக்டர் அம்மா அதை போட்டோ எடுத்து விட்டாங்க. மறுநாள் பேப்பருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மயில் கேட்டுதா கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அமைதியா கேட்குது, அற்புதமா கேட்குது. இந்த பேச்சாளருக்கு ஒன்னும் புரியல. முருகனே வந்தாப்பில் இருக்கு. நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே பால் கொண்ட பேதை பொன் மணனாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே. திருச்செந்தூர்ல பாடுறாரு, முருகா உன் கழுத்து மாலைய இந்த பொண்ணுக்கு கொடுக்க மாட்டியா? இந்த பொண்ணு கேட்குதே, கொடுக்க மாட்டியா? திருப்புகழ். மயில் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவர் பேச்ச முடிச்சாரா? இன்னொரு சுத்து அப்படி சுத்துனுச்சு. வர அமைதியா வெளியில போயிடுச்சு. 2017 நவம்பர் மாசம். அன்னைக்கு அந்த மயிலை பார்த்தவர், பக்கத்துல அந்த பேசினவர் இப்போ உங்களுக்கு முன்னால பேசிக்கிட்டு இருக்கிறார். அன்னைக்கு ஒரு மயிலைத்தான் பார்த்தேன். இன்னைக்கு இங்க வந்தா எங்க பார்த்தாலும் மயிலா இருக்கு. மகிழ்ச்சியா இருக்குமா இருக்காதா? மயில் அழகுக்கு அடையாளம். மயில் கழுத்து எப்படிமா இருக்கும்? நீல நிறமா இருக்கும். அது அம்பாள் நிறம். அம்பாள் நீலமேனி, பராசக்தி நீல நிறம். பெருமாள் என்ன நிறம்? நீல நிறம். கண்ணன் என்ன நிறம்? நீல நிறம். மயில் கழுத்து நீல நிறம்.
மயில் அப்படி தோகையை விரிச்சு ஆடும் பாருங்க. ஆடுற பொழுது ஓம்ங்கிற எழுத்து தெரியும். நல்லா பாருங்க, இந்த தலையிலிருந்து தொடங்கி அப்படி ஒரு கோடு போட்டு காலுக்கு கொண்டு வந்து ஒரு காலை தூக்கி நின்று ஆடும். அப்ப ஒரு புள்ளி வச்சீங்கன்னா ஓம் எழுத்து போட்டாப்பல இருக்கும். ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த அருள்வாயி ஆனதனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடு மயில் என்பது அறியேனே. எல்லாம் திருப்புகள். மயில் அப்படி அழகா இருக்கும். ஒரு மயிலை அன்னைக்கு பார்த்ததுக்கே அவ்வளவு சந்தோஷம். அந்த போட்டோவை நான் வாங்கி எங்க வீட்டுல வச்சிருக்கேன், மறந்துடப்படாதுன்னு. ஒரு மயில் வந்தாலே முருகன் வந்தாப்பல இங்க எங்க பார்த்தாலும் மயிலா இருக்கு. நீங்கள் அழகோடு வாழ்கிறீர்கள், அழகனோடு வாழ்கிறீர்கள், முருகனோடு வாழ்கிறீர்கள். உங்களை பார்த்தால் பொறாமையாயிருக்கிறது. என்னுடைய வணக்கங்கள். முக்கியமா யாருக்கு நன்றி தெரியுமா? டாக்டர் இளைய பெருமாள் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த பேச்சை இங்கே வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நான் ஒரு தலைப்பு தெரியாம கொடுத்துட்டேன், முதுமையில் இளமை. இப்ப தெரியுது திருவாசகம் கொடுத்திருக்கலாமான்னு. இப்ப என்ன தப்பா போச்சு? கொஞ்சம் திருவாசகம், கொஞ்சம் முதுமையில் இளமை. ஆனா ஒண்ணு, முதுமையில் இளமை வேண்டுமானால் திருவாசகத்தை படியுங்கள். நம்ம நோக்கமே அதுதான். 1914 எத்தனை வருஷம் ஆச்சு? 112 வருஷம். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருக்கார். அப்போ அவருக்கு மகாத்மான்னு பேரு கிடையாது, MK காந்தி. MKன்னா என்ன? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. தென்னாப்பிரிக்காவில் இருக்கார், வக்கீல். ஒரு 40 வயசு ஆள் எதிர்த்தாப்பட வர்றான். முகத்துல ரத்தம் வடியுது, கை காயெல்லாம் உடம்பெல்லாம் காயம். ஒரு துண்ட கக்கத்துல வச்சிருக்கான். மகாத்மா காந்திகிட்ட வந்து நிக்கிறான். யாருப்பா நீ கேட்கிறார். என் பெயர் பாலசுந்தரம். பாலசுந்தரமா? இங்க என்ன பண்றேன்? நான் தமிழ்நாட்டில இருந்து வந்த கூலி, தமிழ் கூலி. எங்க இருந்து வந்த? தமிழ்நாட்டுல. அப்ப தமிழ்நாடுங்கிற பேரெல்லாம் கிடையாது, அப்ப மெட்ராஸ் ஸ்டேட்டு தான். நான் தமிழ்நாட்டில இருந்து வந்தவன். அங்க மயிலாடுதுறைக்கு பக்கத்துல, மயிலாடுதுறைன்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமில்ல? மயிலாடுதுறைக்கு மாயூரம், மாயூரம். ரொம்ப பேர் தெரியாதனமா மாய வரம்ங்கிறேன். எங்க மாயிறதுக்கா வரம் கேட்பாங்க? மாயிறதுன்னா இறந்து போறது. மாய வரம் இல்ல, அது மாயூரம். மாயூரம்னா மயில்னு அர்த்தம். அம்பாள் மயிலாக இருந்து வழிபாடு செய்த திருத்தலங்கள் 2. ஒன்று மயிலாடுதுறை, இன்னொன்று மயிலாப்பூர். அந்த மாயூரம், அதுக்கு பக்கத்துல தில்லையாடின்னு ஒரு கிராமம். தில்லையாடியில முதலியார்கள் ஒரு 300 குடும்பம். வேலைக்கு வழி இல்லை. தென்னாப்பிரிக்காவுக்கு வந்தோம், இங்க வெள்ளைக்காரன்ட்ட வேலை பார்க்கணும், அடி வாங்கி சாகுறோம். ஏன்பா என்ன உடம்பெல்லாம் காயமா இருக்கே? 24 மணி நேரத்துல 17 மணி நேரம் வேலை பார்க்கணும், 7 மணி நேரம் அடி வாங்கி சாகுறோம். முதலாளி அடிச்ச அடி இது. ஐயோ பாவம். சரி, ஏன் துண்ட தோல்ல போடாம கை இடுக்கல வச்சிருக்க? நான் கூலி, துண்ட தோல்ல போடக்கூடாது. ஏன் போட்டா என்ன ஆகும்? போட்டா அடுத்து துண்டு போடுறதுக்கு தோல் இருக்காது. என்னடா ரொம்ப பாவமா இருக்கு. யாரு இதெல்லாம் செய்யறா? வெள்ளைக்காரன் முதலாளி. நான் என்னப்பா செய்யணும்? சாமி, நீங்க எனக்காக கோர்ட்டுல கேஸ் போட்டு இந்த வெள்ளைக்கார முதலாளி தேர்ந்து விடுதலை வாங்கி கொடுக்கணும். நாங்கள் அடிமைகள். மகாத்மா காந்தி அந்த கேஸ் எடுத்துட்டார். அந்த ஆளுக்கு பேர் என்ன தெரியுமா? பாலசுந்தரம். நல்லா கேட்கிறீங்க, சந்தோஷம். பாலசுந்தரம் கேஸ் எடுத்தார். 6 மாசமோ என்னமோ ஜெயிச்சு போச்சு. மகாத்மா காந்தி ஜெயிச்சுட்டார். வெள்ளைக்கார முதலாளி நஷ்ட ஈடு கொடுக்கணும், இவனுக்கு அடிமை தலையில இருந்து விடுதலை கொடுக்கணும். உடனே அங்க இருந்த தமிழ் மக்கள் பூரா காந்தி காலில் விழுந்துட்டாங்க. மகாத்மா காந்தி, நீங்க எங்க கேஸெல்லாம் எடுத்துக்கணும். இப்படி நிறைய பேர் இருக்கிறோம். எங்க எத்தனை பேருக்கு கோர்ட்டுக்கு போறது, எவ்வளவு கேஸ் போடுறது? அந்த காலம் தென்னாப்பிரிக்காவில 6 மாதங்கள்ல கேஸ் முடிஞ்சு போச்சு. நம்ம ஊரா இருந்தா
இன்னைக்கு கேஸ் போட்டா இந்த கோர்ட்ல 6 வருஷம் போய், அடுத்த கோர்ட்ல ஒரு 10 வருஷம் போய், அதுக்கடுத்த கோர்ட்ல 12 வருஷம் போய், அதுக்குள்ள அரசாட்சி மாறி நம்ம தப்பிச்சு வெளியில வருது. அந்த காலத்துல அப்படியெல்லாம் கிடையாது. உடனே தீர்ப்பு. பார்த்தார், இது வேண்டாம், ஒத்துழையாமை போர். ஒத்துழையாமை போர்னா தெரியுமா? வேலைக்கு போகணும், ஆனா வேலை பார்க்க கூடாது, சும்மா உட்கார்ந்து இருக்கணும். அடிப்பானே, அடிச்சா வாங்கிக்கணும். செத்து போயிட்டா போயிட்டு போகுது. அந்த துணிச்சல் வேணும். எல்லாம் வந்துட்டாங்க ஒத்துழையாமை போர். ஆயிரக்கணக்கில் தொழிலாளர்கள் வேலை பார்க்கல, எல்லாம் உட்கார்ந்துட்டான். வந்து அவன் என்னென்னமோ பண்ணி பார்த்தா முடியல. அத்தனை பேரையும் முடிச்சு சிறையில போட்டுட்டான். தென்னாப்பிரிக்கா, ஜோகானஸ்பர்க் சிறை நிறைய ஆட்கள். மகாத்மா காந்தியவும் சிறையில போட்டுவிட்டான். பாலசுந்தரத்தையும் சிறையில போட்டு விட்டான். ஒரு பொண்ணு, 14 வயசு பொண்ணு, அவ பேரு வள்ளியம்மைன்னு பேரு. மலர்ந்தும் மலராத பருவம். அந்த பெண்ணையும் இவங்களோட ஒரே அறையில அடைச்சிட்டான். மோசம், சாப்பாடு சரியில்லை, சாப்பிடுறதுக்கான பிளேட்டும் கழிவறைக்கான பிளேட்டும் ஒண்ணுதான். அவ்வளவு கஷ்டம். அது சின்ன குழந்தை, 14 வயசு. தாங்க முடியுமா? தாங்க முடியல. 3 மாசம், 4 மாசம், 5 மாசம் அந்த குழந்தைக்கு உடம்பு கெட்டு போயிடுச்சு, சாக போகுது. தெரிஞ்சுக்கிட்டான். 3 பேரையும் விடுதலை பண்ணிட்டான். சிறையில இறந்து போனா ஆபத்து, விடுதலை பண்ணியாச்சு. அந்த பொண்ணால எந்திரிக்க முடியல. காந்தியும் பாலசுந்தரமும் ஒரு பெரிய போர்வையை கொண்டாந்து அந்த பொண்ணை அதுல படுக்க வச்சு சுருட்டி தோல்ல தூக்கிட்டாங்க. மகாத்மா காந்தியினுடைய ஆசிரமம், அவருடைய வக்கீல் தொழில் நடந்த இடமே அப்பவே ஆசிரமம் மாதிரி தான் இருந்தது. எப்ப பார்த்தாலும் பிரார்த்தனை. கொண்டு வந்து போட்டாச்சு. ரொம்ப பேர் சுத்தி நிக்கிறாங்க. சின்ன பொண்ணு மலங்க மலங்க முழிக்குது, சாக போகுது. 14 வயசு. பார்க்கிறார் காந்தி, அம்மா வள்ளியம்மை, கண்ணீர் வருது. நீ இறந்து போக போகிறாய், உனக்கு வருத்தமா? அந்த பொண்ணு சொல்லுது, ஆமாம் பாபுஜி, எனக்கு வருத்தம். எதனால் வருத்தம்? அநியாயமா இந்த வயசுல இறந்து போக போறியே, அதனால வருத்தமா? இல்லை. அப்போ என்ன வருத்தம்? கடவுள் எனக்கு 2 கால்களை கொடுத்தார், 2 கைகளை கொடுத்தார், 2 கண்களை கொடுத்தார், 2 காதுகளை கொடுத்தார், ஒரே ஒரு உயிரைத்தானே கொடுத்தார், அதுதான் வருத்தம். என்னமா சொல்ற? ஒன்னும் புரியலையே. கடவுள் எனக்கு 2 உயிர்களை கொடுத்திருப்பாரேயானால் உங்களுடைய ஒத்துழையாமை போருக்கு இன்னொரு முறையும் இறந்து இன்னொரு முறையும் இன்னொரு உயிரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குமே, அதற்காகத்தான் அழுகிறேன். எப்படி இருக்கு? காந்திக்கு கையெடுத்து கும்பிட்டார். நீதாம்மா தமிழ் பொண்ணு, சாகிறதுக்கு வந்து நின்று இன்னொரு முறையும் சாகலாமேன்னு கேட்கிறியே, இதுதான் தமிழ் பண்பாடு. அம்மா, உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன். குஜராத்திக்காரர் தமிழ் படிச்சார். காந்தி தமிழ்ல கையெழுத்து போட்டார். மோக காந்தி ஒரு பொன்மலை எழுதி கையெழுத்து போட்டார். நீரில் எழுத்தாகும் யாக்கை மோக காந்தி கையெழுத்து போட்டார். இருங்க, கொஞ்ச நேரம் ஆச்சு. இந்த பொண்ணு அப்படி பார்க்குது. பாலசுந்தரம் பக்கத்துல நிக்கிறார். அண்ணா, என்னம்மா? அந்த பாட்டை பாடு, கேட்டுட்டு இறந்து போறேன். எவ்வளவு தைரியம்! இறந்து போறேன், நான் கோயம்புத்தூருக்கு போறேங்கிற மாதிரி இறந்து போறேன். காந்திக்கு ஒன்னும் புரியல. பாலசுந்தரம் ஒரு பாட்டை பாடினார். அந்த பொண்ணு அதை கேட்டது. மகிழ்ச்சியா இருக்கு, முகம் மலர்ந்தது. அப்படியே எல்லாரையும் பார்த்தது. காந்திகிட்ட வந்தது, சிரிச்சபடிக்கு நின்று வச்சு. இறந்ததுக்கு அப்புறம் முகத்துல சவக்கலை வரும். அதுக்கு என்ன பேரு? சவக்கலைன்னு பேரு. சவம்னா பிணம்னு அர்த்தம். சவக்கலை. இந்த பொண்ணு முகத்துல மகிழ்ச்சி, மலர்ச்சி, சந்தோஷமா இறந்து கிடக்க. ராவணை இறந்து கிடந்தானா, ராமனுடைய வில்லால் அல்லவா இறந்து விட்டேன். எங்கே எல்லாம் யாரெல்லாம் ராமனை பற்றி பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் ராவணனையும் பேசி தீர வேண்டும்.
எங்க ராவணன் பேரு சொல்லாம ராமாயணம் சொல்ல முடியுமா? அதனாலே நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் பகையை பெற்றேன் அப்படின்னு ராவணன் இறந்து கிடந்த பொழுது முகத்துல மகிழ்ச்சி தெரிஞ்சுதான். மலர்ந்தன அம்பர் கம்பர் மும்மடங்கு பொழிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மா. அது மாதிரி சின்ன பொண்ணு 14 வயசு பொண்ணு என் பிறவியின் நோக்கத்தை நான் நிறைவேற்றி விட்டேன், சிரிச்சபடிக்கு இறந்துகிறேன். காந்திக்கு எப்படி இருக்கும்? கண்ணீர். பாலசுந்தரம் ஏன் அந்த பாட்டை கேட்டான்? சாகுற போது பாலசுந்தரன் சொல்றார், கடைசியில எதை நினைச்சுக்கிட்டு சாகுறமோ அடுத்த பிறவியில அதுதான் முதல்ல நினைப்புக்கு வரும். இன்னைக்கு ராத்திரி தூங்குற பொழுது எந்த நினைப்போட தூங்குறமோ காலையில முதல்ல அதுதான் நினைப்புக்கு வரும். தூங்குறதுக்கு சாகுறதுக்கு என்ன வித்தியாசம்? தூங்குறதுங்கிறது ரிகர்சல், சாகுறதுங்கிறது ஃபைனல். தினம் சாகுறதுக்கு ரிகர்சல் பார்க்கிறோம், அதுதான் தூக்கம். திருவள்ளுவர் சொல்கிறார், தூங்குற போது தன் நினைப்பு இருக்கா? யாரு வர்றான் யாரு போறான் என்னமாவது தெரியுதா? இது ரிகர்சல். உறங்கலும் விழித்தலும் போன்ற உண்மையின் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்குற போது எதை நினைக்கிறியோ கடைசியா அதுதான் அடுத்த நாள் எந்திரிக்கிற போது வரும். சாகுற போது கடைசியா எந்த நினைப்போட சாகுறியோ அடுத்த பிறவியில அதுதான் உனக்கு முதலாக வரும். இந்த பொண்ணு கடைசியில சாகுற போது அந்த பாட்டை கேட்க வேண்டும் என்று கேட்டால், ஏன்? அடுத்த பிறவியில அந்த பாட்டை கேட்டுத்தான், அந்த பாட்டை சொல்லித்தான், அந்த பாட்டை நினைத்துத்தான் நான் பிறக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படி கேட்டாள். என்னடா இது? ஆமா, நீ சொன்னிய அந்த பாட்டு, அந்த பாட்டை எனக்கு ஆங்கிலத்திலே எழுதி தர்றியா? யாரு கேட்கிறா? மகாத்மா காந்தி. என்ன அவருக்கு தமிழ் படிக்க தெரியாது. இந்த பாட்டும் தமிழ் பாட்டு, எனக்கு ஆங்கிலத்தில் எழுதி தர்றியா? உடனே என்ன பண்ணார் பாலசுந்தரம்? அந்த பாட்டை ஆங்கிலத்திலே எழுதினார். நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? டிரான்ஸ்லிட்டரேஷனும் வாங்க, எழுத்து ஆங்கிலத்துல, பாஷை தமிழ்ல. நான்னா NAN, உனக்குன்னா UNA KKU, அந்த மாதிரி எழுதுறது. இன்னைக்கு நம்ம பையன் அதானே எழுதிக்கிட்டு இருக்கான். பல பேரு அது மாதிரி எழுதி கொடுத்தாச்சு. இப்ப மகாத்மா காந்தி கையில அந்த பாட்டு இருக்கு. படிக்க முடியுமா? முடியாதா? நல்லா முடியும். ஏன்னா இவருக்கு ஆங்கிலம் தெரியும். பாட்டை எடுத்தார், படிக்கிறார். முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனையாண்ட அத்தனென கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. இந்த பாட்டை கேட்டுட்டீங்களா எங்கேயாவது? திருவாசகம். இந்த பாட்டு எங்கே இருக்கு? திருவாசகத்துல இருக்கு. திருவாசகமா? அதை பாடினது யாரு? மாணிக்க வாசகர். திருவாசகம் மொத்தம் எத்தனை பாட்டு? 258 பாட்டு. இந்த பாட்டு எங்கே இருக்கு? திருவாசகம் 51 தலைப்பு, 51வது சாப்டர், 51வது தலைப்பு. அச்சோப்பதிகம் அதுல முதல் பாட்டு. மோட்சத்துக்கு போறதுக்கு வழி தெரியாம எப்படியோ அலையக்கூடிய என்னை கடவுள் பார்த்தார். என் மனசிலே உள்ள குற்றங்களை மாற்றினார், ஜீவனை குறைத்தார், சிவமாக்கினார். இது யாருக்கு கிடைக்கும்? முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பக்தி பாதையை காட்டினார். பலவினைகள் தீரும் வண்ணம் சித்த மலம் அறிவித்து, மனசிலே உள்ள மலங்களை, மலம்னா அழுக்கு குற்றம்னு அர்த்தம், சித்த மலம் அறிவித்து என்னை சிவமாக்கினார். இந்த அத்தன் கடவுள் எனக்கு செய்தது இது யாருக்கு கிடைக்கும்? அதுதான் அந்த பாட்டு. ஆகா மகிழ்ச்சி! பாலசுந்தரம் இந்த பாட்டு என்னுடைய பிரார்த்தனையில் கடைசி பாட்டு எழுதி உள்ள வச்சுக்கிட்டார் மகாத்மா காந்தி. திருவாசகத்துக்கு அவ்வளவு பெருமை. எதுக்கு இந்த கதை சொல்ல வந்தேன் தெரியுமா? இந்த காந்தி தான் முதல்ல முதுமையில் இளமையை காட்டியவர்.
எங்க இது நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 5-6 வருஷம் ஓடி போயிடுச்சு. மகாத்மா காந்தி இங்க வந்துட்டார். இந்த லண்டன்ல 6ஆம் ஜார்ஜ் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். கேள்விப்பட்டிருக்கீங்களே? அந்த காலத்துல ஜார்ஜ் தி 6th இங்க வந்து பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணிக்கிட்டார். இந்தியாவில் வந்து 6ஆம் ஜார்ஜ் சக்கரவர்த்தி விக்டோரியா மகாராணியினுடைய பிள்ளை. இப்ப சமீபத்துல இறந்து போன எலிசபெத் மகாராணிக்கு அப்பா ஜார்ஜ் தி 6th 6ஆம் ஜார்ஜ் சக்கரவர்த்தி. 1919 ஒட்டி ஒரு வட்டமேஜை மகாநாடு லண்டன்ல நடந்தது. பக்கிங்ஹாம் பேலஸ். சும்மா அந்த பேலஸ பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. வெளியே நின்று பார்த்தாலே அப்படி இருக்கு. நம்ம நாட்டுல சுரண்டினதை வச்சு அவங்க பேலஸ் அப்படி கட்டி இருக்காங்க. நம்மளாம் உள்ள போக முடியாது, வெளியே நின்று வேடிக்கை பார்க்கலாம். என்ன ஒருத்தர் கூட்டிக்கிட்டு போனார், பக்கிங்ஹாம் பேலஸ் பார்க்கலாம்னு. சரின்னு போனேன். வெளியே நிறுத்தி விட்டாங்க. வெளியே நின்று இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கனா 2 பேரு காவலுக்கு நிக்கிறான். ஒரு ரெட் கலர்ல ஒரு மாதிரி ட்ரெஸ். அவன் என்ன மனுஷனா பொம்மையான்னு தெரியல, அப்படியே நிக்கிறான். ஒரு அசைவு கிடையாது, இமைக்கிறது கூட கிடையாது. எனக்கு சந்தேகம், இது பொம்மை தான். அவரு இல்ல, கொஞ்ச நேரம் நிற்போம். நின்னா ஒரு டைம் வருது, டியூட்டி மாத்துறான். நடந்து போய் அவன் இங்க போறான், இவன் அங்க போறான். அப்புறம்தான் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. பக்கிங்ஹாம் பேலஸ் பெரிய அரண்மனை. அங்கே 6ஆம் ஜார்ஜ் சக்கரவர்த்தி வட்டமேஜை மகாநாடு தோத்து போச்சு. நினைச்சது நடக்க முடியல. ஆனா சக்கரவர்த்தி என்ன சொன்னார்? மகாத்மா காந்தியை பார்க்க வேண்டும், தனியாக அவரோடு பேச வேண்டும். ரோமைன் ரோலண்டுன்னு ஒரு பெரிய மேதாவி, அவரு வந்துட்டார். மகாத்மா காந்தி, எங்க மன்னர் உங்களோடு பேச ஆசைப்படுகிறார். காந்தி சொன்னார், நான் பேச தயார், ஆனால் இப்படித்தான் வருவேன். எப்படி? ஒரு வேட்டி, ஒரு துண்டு, ஹாஃப் நேக்கட் பக்கீர் அப்படின்னா, அரை நிர்வாண பக்கிரி. அப்படித்தான் வருவேன். மதுரையில ஒரு விவசாயிய பார்த்து கோட்டு சூட்டெல்லாம் கலட்டி ஒரு வேட்டியும் ஒரு துண்டும் கட்டி கொண்டு இந்திய நாட்டினுடைய உலகன் மாதிரி நான் இருப்பேன் என்று வாழ்ந்தவர் மகாத்மா காந்திஜி. இந்த 2 ஆடை கட்டிய எளிமை தோற்றமோடுதான் நான் வருவேன் அப்படின்ற. அங்கே ட்ரெஸ் கோடு இருக்கு. ராஜாவை பார்க்கணும்னா அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் போட்டு போகணும். நம்மள மாதிரி எல்லாம் போக முடியாது. என்னடா பண்றதுன்னு புரியல. காந்தி சொல்லிவிட்டார், உங்க ராஜா தான் என்ன பார்க்க நினைக்கிறாரே தவிர நான் ஒண்ணு உங்க ராஜாவை பார்க்க நினைக்கல. இப்ப என்ன செய்யறது? ராஜாட்ட போயிடுச்சு செய்தி. 6ஆம் ஜார்ஜ் சக்கரவர்த்தி என்ன சொன்னார் தெரியுமா? மகாத்மா காந்தி பக்கிங்ஹாம் அரண்மனைக்குள்ளே வந்துவிட்டு திரும்பும் வரை அரண்மனையின் சட்டங்கள் அத்தனையும் ஒத்தி வைக்கப்படுகின்றன. ஒரு தனி மனுஷனுக்காக அரண்மனை சட்டங்கள் ஒத்தி வைக்கப்படுகின்றன. அடிமை நாட்டு தலைவனுக்காக உரிமை நாடு ஒத்தி வைத்தது. அவனுக்கு அமெரிக்காவில ஆட்சி, இங்கிலாந்துல ஆட்சி. அமெரிக்காவில சூரியன் இருந்தா இங்கிலாந்துல இருக்காது, இங்கிலாந்துல இருந்தா அமெரிக்காவில இருக்காது. சூரியன் மறையாத சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆங்கிலேயர்கள். ஒரு காலம் அப்படி இருந்து செய்தி அங்க போயிட்டு 6ஆம் ஜார்ஜ் சொல்லிவிட்டார். சரி, மகாத்மா காந்தி 2 ஆடையோட உள்ள போனார். பார்க்கிறார். 10 நிமிஷம் கொடுத்திருந்தான் ராஜா. அவனே 3/4 மணி நேரம் பேசிட்டான். எப்படி இருக்கும்? எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. டயப்படி போறவங்க அது எப்படி வெளியில வர்றார் மகாத்மா காந்தி. ரோமைன் ரோலண்டு கேட்கிறார், மகாத்மாஜி என்ன இவ்வளவு நேரம் பேசினீங்க? நானா பேசினேன், உங்க ராஜா தான் பேசினார். 2வது, எங்க ராஜாவே இப்படி 2 ஆடை கட்டிய பிச்சைக்கார தோற்றத்தோடு பார்த்த முதல் ஆள், கடைசி ஆள் நீங்கள் தான். மகாத்மா காந்தி சொல்கிறார், அதனால என்ன, எனக்கும் சேர்த்து நிறைய ஆடைகளை உங்கள் மன்னர் அணிந்திருக்கிறாரே. புரியுதா புரியலையா? எங்களை சுரண்டி அவன் இவ்வளவு ஆடை போட்டிருக்கான்.
நாங்கள் சுரண்டப்பட்டவர்கள். இந்தியாவில் உள்ள செல்வங்களை எல்லாம் அள்ளி கொண்டு போய் அவர்கள் இப்படி ஆடை அணிந்து கொள்கிறார்கள். பம்பாயில உள்ள காட்டன் அங்கே போகும், மான்செஸ்டர்ல அங்க போய் நூத்து அவங்க போட்டாருவ துணியா, ரா மெட்டீரியல் இங்கே, பினிஷ்டு ப்ராடக்ட் அங்கே, வருமானம் எல்லாம் அவனுக்கு இப்படின்னு சொன்னாரா. இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வர்றேன். வெளியில வந்துட்டார் மகாத்மா காந்தி. டி.எஸ். ராஜன்னு திருச்சிக்காரர், சௌரிராஜன்னு பேர், சௌரிராஜன். அதே சுருக்கமா டி சௌரிராஜனை டி.எஸ். ராஜன்னு சொல்லுவாங்க. சுதந்திர போராட்ட வீரர். அப்போ லண்டன்ல இருந்தார். மகாத்மா காந்திகிட்ட போயிட்டார். காந்திஜி, என்ன, நீங்கள் நாளை மத்தியானம் எங்கள் வீட்டில் உணவருந்த வேண்டும். பெரியவங்களுக்கு சாப்பாடு போட்டா, சித்தர்களுக்கு சாப்பாடு போட்டா, ஞானிகளுக்கும் முனிவர்களுக்கும் நம்ம வீட்டுல சாப்பாடு போட்டா 7 ஜென்மத்து பாவம் போய்விடும். எழுதி வச்சுங்க. அன்னதானத்துக்கு மிஞ்சினது கிடையாது. நம்ம வீட்டுல நம்மளே சாப்பாடு போடணும். டிக்கெட் வாங்கி கொடுத்து ஹோட்டல்ல சாப்பிட சொல்லக்கூடாது. நாளைக்கு நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட வேண்டும். தமிழ் மக்கள் ஒரு 30 பேர் வருவார்கள். மகாத்மா காந்தி சரின்னுட்டார். டி.எஸ். ராஜன் நல்ல சாப்பாடு, நம்ம ஊரு சாப்பாடு, ரசம், பாயாசம், மோர்குழம்பு, சாம்பார், குஜராத்துக்காரர் இதையெல்லாம் எங்க பார்த்தாரு, எல்லாம் தயார் பண்றார். சமையல் ஆள் வந்து சமையல் ஆகுது. மத்தியானம் 1 மணிக்கு மகாத்மா காந்தி வரணும். 12:55 காந்தியை காணும். 12:58 காந்தியை காணும். நேரப்படி வருவார். அவங்க அம்மா கொடுத்த ஒரு கடிகாரத்தை இடுப்புல வச்சிருப்பார். இந்த தோசைக்கல்லு மாதிரி சின்ன தோசை போடுறாங்க பாருங்க, அப்படி கடிகாரம் இடுப்புலதான் வச்சிருப்பார். தாய் தந்த மணிமாலை கழுத்தில் தோன்றும், தரமான கடிகாரம் இடுப்பில் தோன்றும், அப்படி இருப்பார். நேரப்படி வருவார். இப்ப காணும். ஒன்னும் புரியல. 1 மணி ஆச்சு. 1 மணிக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. உள்ள போறார். சமையல்காரர்கிட்ட போய் சமையல் முடிஞ்சு போச்சான்னு கேட்கணும். முடிஞ்சு போச்சா? அவர் சொல்றார், எல்லாம் முடிஞ்சு போச்சு. கத்திரிக்காய் பொரியல் நல்லா இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். அது தயார் பண்றதுக்கு சொன்னேன். நம்ம ஆளு கத்திரிக்காய் நறுக்கிறேன்னு கைய நினைச்சுக்கிட்டேன். அவனை உடனே ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுட்டு அந்த ஊர் சட்டம். ஒன்னும் புரியல. வெளியில போய் பார்த்தேன். ஒரு ஆளு வேட்டியும் துண்டும் போட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. ஏன்யா, உனக்கு காய்கறி நறுக்க தெரியுமான்னு கேட்டேன். தெரியும்னாரு. கூட்டிக்கிட்டு வந்தேன். உட்கார வச்சிருக்கிறேன். நறுக்கிறாரு. சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே நறுக்கிறாரு. புரியுதா புரியலையா? அதுதான் அறிவுள்ள சபை. அறிவுள்ள சபையில பேசுறது கடவுளுக்கு சந்தனத்தால அபிஷேகம் பண்ற புண்ணியம். அறிவில்லாத இடத்துல பேசுறது சந்தனத்தை சாக்கடையில கொட்டுற பாவம். இன்னைக்கு சந்தனத்தால குமரன் குன்று முருகனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. என்ன சொன்னார்? உள்ள வந்து எட்டி பார்த்தாரா, மகாத்மா காந்தி காய்கறி நறுக்கிட்டு இருக்கார். நம்ம செய்வோமா, சீஃப் கெஸ்ட் அப்படிம்போம். என்ன பாபுஜி, வெளியில வந்தேன், நறுக்க தெரியுமான்னு கேட்டேன், தெரிஞ்சதை சொன்னேன். என்ன கெட்டு போச்சு? வேலையில இழிவு இல்லை. வேலை பார்க்காம சும்மா இருக்கிறது தான் இழிவு. புரியுதா புரியலையா? இந்த மகாத்மா காந்தி அதுக்கப்புறம் கடைசி காலம் வரைக்கும் காலையில எந்திரிச்சு வாக்கிங் போவார். தனக்கு வேண்டியதை தானே சாப்பிடுவார். என்ன சொன்னார் தெரியுமா? 120 வருஷங்கள் நான் வாழ்வேன். நமக்கு வயசு 100, 120? என்னமா 120? பரவாயில்லையே. 100 இல்ல, வேதத்துல 100ன்னு சொல்லி இருக்கு. அதனால நம்ம 100ன்னு சொல்றோம். உண்மையில நமக்கு எத்தனை வயசு? 120 வயசு. இப்ப 80ன்னா இன்னும் 40 வருஷம் நல்லா இளமையோட இருக்கலாம். மகாத்மா காந்தி சொன்னார், நான் இளமையோட இருக்கிறேன்.
எப்ப? 75 வயசு. 1869 பிறந்தவர். 1948 79 வயசு. நான் இளமையாய் இருக்கிறேன். I am 79 years young. ஓல்டு. அதுபடி அவர் நம்மள தானே, நமக்குள்ளதானே அவருக்கு இருக்கு. நட 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 நடந்து கொண்டே இரு. படுத்தால் பாயும் பகை, நடந்தால் நாடெல்லாம் உறவு. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவார். முடியும்னு நினைச்சா முடியும், முடியாதுன்னு நினைச்சா முடியாது. கடைசி வரைக்கு இளைஞனாக வாழ்ந்தார். முதுமையில் இளமை பெற்றவர் ஒருவரை சொன்னேன், அது மகாத்மா காந்தி. இன்னும் 3 பேரை சொல்ல போறேன். அதான் நம்ம தலைப்பு. 2வது டெல்லி. டெல்லியிலே ஒரு பாதுஷா 1000 வருஷத்துக்கு முன்னால, இன்னைக்கு நேற்று இல்ல, என் கணக்கு சரியா இருந்தா 1019 20 1000 வருஷத்துக்கு முன்னால் டெல்லியிலே ஒரு பாதுஷா உட்கார்ந்து இருக்கிறான், முஸ்லிம். ஒரு பெரியவர் வாரார், கிட்டத்தட்ட 90 வயசு, படுத்த பழம், கம்பீரமா நடந்து வாரார். 2 கால் தான், இந்த 3வது கால் கூட கிடையாது. நாங்க மவுண்ட் கைலாஷ் யாத்திரை போனோம், கையில கம்பு இல்லைன்னா போக முடியாது, ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நம்மளால 2 காலால நடந்து போக முடியாது. இவர் கம்பீரமா வாரார், 99 வயசு, உடம்புல 12 நாமம், நாராயணா என்னும் நாமம், 12 திருநாமம். டெல்லி பாதுஷா இவரை பார்க்கிறான், யார சாமியாரு, கூட ஒரு 50-60 பேரு, எல்லாம் ஹரிஜன், எல்லாம் வர்றாங்க, எல்லாருக்கும் நாமம் போட்டிருக்கு. மறக்காதீங்க, ஹரிஜனங்கள். அவங்களுக்கு என்ன பேரு? ஹரியினுடைய ஜனங்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொன்னமே. அவங்களை எல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் நாமத்தை போட்டு, நீ நாராயணனுடைய பக்தன், ஹரிஜன். ஹரிஜன்ங்கிற பேரை உண்டாக்கினதே மகாத்மா காந்தி தான். அப்ப அந்த காலத்துல அப்படி கிடையாது. அவங்க அத்தனை பேருக்கும் அந்த பெரியவர், 99 ஆண்டு பெரியவர் வச்ச பேர் என்ன தெரியுமா? திருக்குலத்தார். மற்றவர்களெல்லாம் மேற்குலத்தார், கீழ்குலத்தார். இவர்கள் நாராயணனுடைய அடியவர்கள், திருக்குலத்தார். 50 பேரை கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு போயிட்டாரு. டெல்லி பாதுஷா கேட்கிறான், உங்களுக்கு என்ன வேணும்? திருநாராயணபுரத்திலே இருந்து திருடி கொண்டு வந்த பெருமானுடைய திருமேனி வேணும். திருநாராயணபுரம், கர்நாடகா, மேல்கோட். யாராவது போயிருக்கீங்களா? நான் 2 தடவை போயிருக்கேன். மேல்கோட்டை போயிருக்கீங்களாமா? திருநாராயணபுரம். இந்த பெரியவர் யாரு? ராமானுஜர் உடையவர், 99 வயசு. சும்மா இல்ல, நம்ம எல்லாரையும் விட ரொம்ப மூத்தவர். கம்பீரமா போறார். எங்கே? திருநாராயணபுரம். உள்ள போய் பார்க்கிறார். பாதுஷா கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். உற்சவ மூர்த்தி ராமபிரியர், ராமனால் வழிபடப்பட்ட மூர்த்தி, ராமனுக்கு பிரியமானவர். ரொம்ப அழகா இருக்கும் அந்த விக்கிரகம். பார்த்தீங்கன்னா தொட்டு முத்த கொடுக்கலாம் போல இருக்கும். வள்ளி கிடங்கினை போல் கால்கை, மாம்பழ கன்னங்களாம் அள்ளி அணைத்திடவே மனத்தில் ஆசை பெருகுதப்பா. கண்ணின் அழகுரைக்க ஒரு சொல் காண கிடைப்பதில்லை, கண்ணின் அழகு கண்டே அவனை கண்ணா என்று அழைத்தேன். அப்படி அழகு அந்த விக்கிரகம். தேடி போனார், காணம். எங்க போச்சு? டெல்லி பாதுஷா தூக்கிட்டு போயிட்டான். ஐயோ, போய் கொண்டாடணும். கர்நாடகா மேல்கோட்டை எங்கே இருக்கு? உத்தரப்பிரதேசம், டெல்லி எங்கே இருக்கு? ஹரிஜனங்கள் 50 பேர் நாமத்தை போட்டார். புறப்படு, நாராயணனுடைய பணி, கிளம்பு. எல்லாம் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலந்தரும்
மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். காராய வண்ண மணிவண்ண கண்ண கனசங்கு சக்கரதரணி சீராய தூய மலர்வாய நேயர் ஸ்ரீராம ராமன் எனவே தாராய வாழ்வு தரு நெஞ்சு சூழ்க தாமோதராய நம ஓம் நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நமவே. இந்த பாட்டு யாரு பாட்டுன்னு தெரியுமா? ஆழ்வார்கள் பாட்டு இல்லை, ராமலிங்க வள்ளலார் பாட்டு. முதல்ல சொன்னது திருமங்கை ஆழ்வார் பாட்டு, இப்ப சொன்னது ராமலிங்க வள்ளற் பெருமான். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அவரு சொன்ன பாட்டு. இந்த இரண்டாவது சொன்ன பாட்டு நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நமவே. எல்லாம் பட்டாளம் அங்க போயிடுச்சு. டெல்லி பாதுஷாவை பார்த்து பாதுஷா என்னன்னு கேட்டான். ராமானுஜர் விஷயத்தை சொன்னார். இப்படியா நிறைய பொம்மைகளை கொண்டாந்து உள்ள கொட்டி வச்சிருக்கு, தேடி பாருங்க, இருந்தா எடுத்துக்கிட்டு போ. அவனை பாராட்டணும். இவர் உள்ள போனாரா, ராமானுஜர் தேடினாரா, ராமப்பிரியனை காணாம். எங்கெங்க திருடினதெல்லாமோ கிடக்கு. ஒரு முறை மதுரையில ஒருத்தர் ஒரு கோயில் கட்டணும், சிவலிங்கம் வைக்கணும், நீங்க காசிக்கு போறீங்க, தயவு செய்து காசியில ஒரு சிவலிங்கத்தை வாங்கி கங்கையில முடுக்காட்டி கொண்டுகிட்டு வாங்க. நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். என்னோட ஒரு ஆடிட்டர் ஸ்ரீகாந்தன் பேரு, 2 பேரும் ஒத்துக்கிட்டோம். அங்க காசிக்கு போனோம். போய் பார்த்தா ஒரு கடை. என்ன வேணும்னு அந்த ஆளு ஹிந்தியில, நாங்க ஓரளவுக்கு சமாளிச்சு பேசிட்டோம். இந்த ஹிந்தி படிக்காம நம்ம படுற பாடு கடவுளுக்கு தான் தெரியும். ஹிந்தி படிக்கலைன்னா இந்தியாவில எங்கேயும் போக முடியாது. நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஏதோ பேசிட்டோம். எங்க இருக்கு சிவலிங்கம்? ஒரு பெரிய ஹால் இப்படி திறக்கிறான், உள்ள 5000 சிவலிங்கம் வரும். என்னங்க தடுக்கி விழுந்தா சிவலிங்கம்? எத்தனை சிவலிங்கம்? தனித்தனியா, பெருசு சின்ன, வேண்டியதை எடுத்துக்கிடுங்க. எங்களுக்கு கீழே காலை வைக்கவும் பயமா இருக்கு. என்னடா தப்பித்தவரை கால் பற்றப்படாதே. தேடி கண்டுபிடிச்சு ஒரு சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டோம். அழகான சிவலிங்கம். அப்படியே கங்கைக்கு போனோம். அவரை கங்கையில முழுக்காட்டணும். தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டோம். புறப்பட்டோம். ட்ரெயின்ல வந்தோம். ட்ரெயின்ல இந்த மேல பெருத்து இருக்குல்ல, இதுல அவரை உட்கார வச்சுட்டோம். நாங்க கீழே உட்கார்ந்து இருக்கோம். எங்க பெருத்து ஒண்ணுல அவரு படுத்திருக்காரு. யாரு? சிவபெருமான். மேல உட்கார வச்சுட்டோம். கொஞ்ச தூரம் அலகாபாத் வந்தது. ஒரு சாமியார், தாடி மீச, வேகமா வந்தார். எங்க வெட்டி கூட ஏறினார். இப்படியும் பார்த்தார், மேல பார்த்தார், ஒரு ஜம்ப் பண்ணினார். மேல ஏறி வச்ச சிவலிங்கத்துக்கு எதிர்த்தாப்புல அவர் உட்கார்ந்து கையை எப்படி வச்சுக்கிட்டு தியானத்தை உட்கார். எப்படி இருக்கான்? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. யாரா இவரு, என்னடா ஒண்ணு? அப்படியே அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் இருந்தார். அடுத்த ஸ்டேஷன் வந்தது, இறங்கினார். ஒரு பார்வை பார்த்தார், ஓடிட்டார். அந்த சாமியை திருப்பரங்குன்றத்துல கொண்டு போய் வச்சிருக்கார். சிவலிங்கம் திருப்பரங்குன்றத்துக்கு எதிர்த்தாப்புல திருக்கூடல் மலைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே சிவன் சன்னதியில அந்த சிவலிங்கம் பிரதிஷ்டை. எதுக்கு சொல்ல வந்தேன்? ஒரு சிவலிங்கத்தை தேட போனா 5000 சிவலிங்கம் இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு ராமப்பிரியனை தேட போனார். எங்க பார்த்தாலும் விக்கிரகமா கிடக்கு. அட பாவிகளா, இத்தனை விக்கிரகத்தை திருடி இருக்கானே. அப்படி பார்த்தார். ராமப்பிரியனக்கா வேண்டியது இல்லை. மெட்ராஸ்ல பஸ்ஸுக்கு நிற்பேன். 78 எனக்கு வேணும். 78 வந்துருச்சா வந்துருச்சா வந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டே நிற்பேன். 100 பஸ் போயிருக்கோம், 78 மட்டும் வராது. பக்கத்துல உள்ளவன்கிட்ட கேட்பேன், எங்க 78 போயிடுச்சா? 1000 போயிடுச்சுங்கிறான். நம்ம கவலை நமக்கு, அவனுக்கு கவலையே கிடையாது. ராமப்பிரியனை காணாம். எப்படி இருக்கான்? ராமானுஜர் மறக்க கூடாது. எம்பெருமானார் உடையவர், வைஷ்ணவத்தை நிலைநாட்டியவர். உள்ள தேடுறார், கிடைக்கிற. ராமப்பிரியா
இளவரசியினுடைய அந்தப்புறத்தில் இருக்கிறேன். கடவுள் பேசுவாரா மாட்டாரா? என்னங்க, சத்தியமா பேசுவார். நமக்குத்தான் காது செவிட போச்சு. அவர் பேசிக்கிட்டே இருக்கார். ராமப்பிரியா, இளவரசியினுடைய அந்தப்புறத்தில் இருக்கிறேன். ராஜாவை பார்த்தார். அந்த புறத்துக்கு போகலாமா? நல்லா வாங்க. ராஜா கூட்டிட்டு போனா இளவரசி அங்க இல்லை. அப்போ உள்ள போய் பார்க்கிறார், புரியல. ராமப்பிரியா கூப்பிட்டாரா? கலீர் 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 கலீர். காலினில் சிலம்பு கொஞ்ச, கைவளை குலுங்க, முத்து மாலைகள் அசைய திருவாசலில் வந்தான். கம்பீரமா வர்றான். அழகான மூர்த்தி ராமப்பிரியன் நடந்து வர அப்படியே கட்டி அணைச்சார் ராமானுஜர். ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். நீங்க எடுத்துக்கிட்டு போங்க. தூக்கி தோல்ல வச்சார். இந்த 50 பேர் ஆளு பல்லக்கு தூக்குறதுக்கு, பாதுகாப்புக்கு பல்லக்கில கொண்ட ராமப்பிரியனை வச்சார். எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 1000 வருஷத்துக்கு முன்னால புறப்பட்டாங்க. எங்க இருந்து? டெல்லியில இருந்து இங்க நம்ம கர்நாடகா வரணும். ஒரு மணி நேரம் இருக்கும். அந்த பொண்ணு வந்துடுச்சு. அந்த பொண்ணை கையெடுத்து கும்பிடணும். முஸ்லிம் பொண்ணு வந்துடுச்சு. தேடுது ராமப்பிரியனை காணோம். அப்பாட்ட வந்துடுச்சு. எங்க யாரு என்ன பண்ணு? அவர் கதையை சொல்லிட்டார். நான் அவர் இல்லாம இருக்க மாட்டேன். எப்படி இருக்கு? ராமப்பிரியன் இல்லாம நான் பேரெல்லாம் அதுக்கு தெரியாது. நான் சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக. அவன் இல்லாம நான் இருக்க மாட்டேன். நான் வேற, அவன் வேற இல்லை. நான் உடனே போய் பார்க்க. என்னம்மா சொல்றேன்? நான் வந்து சொல்றேன். குதிரையில பாஞ்சா கிளம்பிட்டான். எந்த வழி? கர்நாடகா மேல் போட்டு போறாங்க. புறத்து வந்தாலா பாதி வழியில கண்டுபிடிச்சிட்டான். ராமானுஜர்கிட்ட சொல்லிட்டான், அவரை கூட்டிட்டு போதீங்க, அவர் எனக்கு வேணும். யார் அவர்? நான் வேற, அவர் வேற இல்லை. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அவர் இமைக்கிற பொழுது என்னை விட்டு போக மாட்டார். நான் அவரோடு தான் இருப்பேன். என்னம்மா சொல்றேன்? இவரும் பக்தர் இல்லையா? ஒரு பக்தன் மனம் இன்னொரு பக்தனுக்கு தெரியுமா தெரியாதா? கண்ணீர் வந்தது. அம்மா, குதிரைய தள்ளு, பல்லக்குக்குள்ள நீயும் உட்காரு, எங்களோட வா. சரி. பல்லக்கு திறக்கப்பட்டது. ராமப்பிரியன் முன்னால துலுக்க நாச்சியார். அவங்களுக்கு என்ன பேரு வைக்கிறான்? துலுக்க நாச்சியார். நாச்சியார்னா தெரியுமா? தலைமை தாங்கக்கூடிய தகுதி வாய்ந்தவள். ஆண்டாளுக்கு என்ன பேரு? ஆண்டாள் நாச்சியார். சிவகங்கை சீமை வேலு நாச்சியார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாச்சியார்னா தலைமை தாங்கக்கூடிய தகுதியும் திறமையும் உள்ள பொண்ணு. முன்னால அந்த பொண்ணு பல்லக்கு தூக்குறாங்க. மேல்கோட்டு பக்கத்துல வந்தாச்சு. பல்லக்கு தூக்குறவன் சொன்னா, சாமி இது வரைக்கும் கனமா இருந்துச்சு, இப்ப பல்லக்கு கணக்கலை. உள்ள போய் பார்த்தா நாச்சியார காணாம். கிருஷ்ண மட்டும் சிரிச்ச முடிக்கிறார். அந்த பொண்ணு பெருமானோடு 2 கலந்து விட்டது. உடம்பு கூட கிடையாது, அப்படியே சேர்ந்து விட்டது. ராமானுஜர் பார்க்கிறார். கொண்டு வந்தார். பெருமான வச்சார் பக்கத்திலே. துலுக்க நாச்சியாருக்கு அழகா ஒரு விக்கிரகம் பண்ணினார். அதையும் வச்சார். இன்னைக்கு மேல்கோட்டைக்கு போங்க, போய் பாருங்க. துலுக்க நாச்சியார் கம்பீரமா உட்கார்ந்து இருக்கா. பகவானுக்கு ஜாதி உண்டா? பகவானுக்கு இனம் உண்டா? பகவானுக்கு மதம் உண்டா? நீ எங்கே இருந்து நினைத்தாலும் நான் அங்கே வருவேன், உனக்கு காட்சி தருவேன். சாதி குலம் பிறப்பென்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிடி நாயேனை அல்லல் அறுத்தாண்டானை. திருவாசகம் எதுவும் கிடையாது. ராமானுஜர் எந்த வயசு? 99. மறக்காதீங்க. நீங்க ராமானுஜரை பார்த்திருக்கீங்களா? என்ன சார் அநியாயமா இருக்கு. என்ன ஒருத்தர் கேட்டாரு, ஐயா ராமானுஜரை பார்க்கிறீங்களா? 1000 வருஷம் ஆச்சு, நான் எங்க வாங்க கூட்டிக்கிட்டு போறேன். ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிக்கிட்டு போனார். திருவரங்கம் எம்பெருமான் அழகாய் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருவரங்கம்.
பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரன் ஏறேன் ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடின ஸ்ரீரங்கத்தில் பெருமாள். உள்ள கும்பிட்டு வெளியில வந்தா உடையவர் சந்நிதி. உள்ள போங்க, ராமானுஜருடைய திருமேனி அப்படியே இருக்கு. தைல காப்பு, நெகம், முடி, கண்ணு அப்படியே உடம்பு. திருக்கோஷ்டியூருக்கு போனாரா இந்த ராமானுஜர். திருக்கோஷ்டியூர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம திருப்பத்தூருக்கு பக்கத்துல. பெருமானுக்கு 3 தோற்றம்: நின்ற தோற்றம், இருந்த தோற்றம், கிடந்த தோற்றம். சில கோயில்ல பெருமாள் நிப்பார். திருப்பதியில ரெடியா நிக்கிறார். கூப்பிட்டினா வந்துட வேண்டாம். ஐ ஆம் ரெடி, ஆர் யூ ரெடி? அவருக்கு நம்ம தான் இல்லைன்னு உட்கார்ந்து இருக்கோம். நிக்கிறாரா திருப்பதியில? எங்க மதுரை கூடல் அழகர் கோயில்ல உட்கார்ந்து இருப்பார். அது இருந்த தோற்றம். ஸ்ரீரங்கத்துல, திருவனந்தபுரத்துல, ஆதி திருவரங்கத்துல படுத்து கிடப்பார். புறதிசை முடியை வைத்து புனதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கையை நோக்கி கடல் நிற கடவுளத்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் என குறுகுமானோ என் செய்கேன் உலகத்தீரே. மேற்கு பக்கம் தலைய வச்சார், கிழக்கு பக்கம் காலை நீட்டினார், வடக்கு பக்கம் முதுகம் காட்டினார், தெற்கு பக்கம் தமிழ் இருக்கக்கூடிய பக்கம், இலங்கை இருக்கக்கூடிய பக்கம் என்று முகத்தை காட்டினார். எம்பெருமான் பள்ளி கொண்டார் அப்படின்னு தொண்டரடி பொடியாழ்வார் பாடுகிறார். ஸ்ரீரங்கத்துக்கு போனா ராமானுஜரை பார்க்கலாம். அது ஒரு பக்கம். ராமானுஜர் திருக்கோஷ்டியூருக்கு போறார். அதுக்கு ஏன் கோஷ்டியூர்னு பேர் வந்துச்சு தெரியுமா? கோஷ்டின்னா என்ன அர்த்தம்? குரூப். அப்படி தமிழ்ல சொன்னதான் புரியும். நான் என்ன பண்ணுவேன்? தொகுப்பு. மொத்தமா சேர்ந்து இருக்கிறதுக்கு கோஷ்டின்னு பேரு. இரணியனை வதம் பண்ண வேண்டும் என்று தேவர்கள் மொத்தமா திரண்டு கும்பிட்டாங்களாம். அதனால அந்த ஊருக்கு திருக்கோஷ்டியூர், கோட்டியூர் அப்படின்னு பேர். திருக்கோஷ்டியூர்ல இருந்த தோற்றம், நின்ற தோற்றம், கிடந்த தோற்றம் 3ஐயும் பார்க்கலாம். நாங்க அந்த காலத்துல மதுரையில வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு குன்றக்குடி அடிகளார் தலைமையில பட்டி மண்டபம் நடத்துவோம். ஏகாதசி ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிப்போம். 3 கட்சி 9 பேரு, ஆளுக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முடிஞ்சு அடிகளார் தீர்ப்பு சொல்ற போது குடிச்சிடும். 10ல இருந்து கிட்டத்தட்ட 5 மணி வரைக்கும். நம்ப மாட்டீங்க, அவ்வளவு கூட்டம். எங்க? மதுரையில. அடிகளார் ஒரு நாள் அழகா சொன்னார், நாங்க இந்த கூட்டத்தை ஆரம்பிச்சோம், 5-6 மணி நேரத்துக்கு மேல இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இப்பதான் பார்க்கிறோம் பெருமாளையே வந்துட்டாரு. என்ன சொல்றீங்க சாமி? சில பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள், சில பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள், சில பேர் காலையில படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். நின்ற தோற்றம், இருந்த தோற்றம், கிடந்த தோற்றம் 3ஐயும் கண்டு குன்னக்குடி சாமி. அது மாதிரி திருக்கோஷ்டியூர்ல 3 தோற்றம். திருக்கோஷ்டியூர் நம்பின்னு ஒருத்தர், அவர்கிட்ட போனார். ஸ்ரீரங்கத்தில இருந்து, ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூர் நடந்து போனவர்ல தெரியும், 70-80 கிலோமீட்டருக்கு மேல நடந்து போனார் ராமானுஜர். திருக்கோஷ்டியூர் நம்பிட்ட போய் எனக்கு 8 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்யுங்கள். அது எத்தனை எழுத்து மந்திரம்? 8 எழுத்து. அம்மா, இந்த 8க்கு ஒரு பெருமை உண்டு தெரியுமா? என்ன? எல்லா எழுத்தும் கீழே தான் முடியும். 8 ஒண்ணுதான் மேல முடியும். 1 எப்படி போடுறீங்க? கீழே. 2 கீழே, 3 கீழே, 4 கீழே, 5 கீழே, 6 கீழே, 7 கீழே, 8 அட மேல. நீ மேல போகணும்னா வாழ்க்கையிலேயும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, 8 எழுத்து மந்திரத்தை விடாமல் பற்றிக்கொள். வைஷ்ணவர்கள் அதனால்தான் ஓம் நமோ நாராயணாய இதுதான் மந்திரம்.
இத கேட்கணும் அப்படின்னு திருக்கோஷ்டியூர் நம்பிட்ட வந்தா அவரு இப்ப முடியாது, அப்புறம் வா. 2 ட்ரெயின்ல வந்தாரா, இல்ல பிளைட்ல வந்தாரா, நடந்து வந்திருக்கார். முடியல, 2வது முறை வந்தார். அப்பவும் கிடையாது. 7, 8, 10, 15, 16, 17வது முறை. எப்படி இருக்கும்? விட மாட்டேன், அவரு தர மாட்டேன். 17வது முறை வந்தார். திருக்கோஷ்டியூர் நம்பிட்ட கேட்டார், உபதேசம் பண்ணலைன்னா உண்ணாவிரதம் இருந்து செத்து போறேன். உட்கார்ந்துட்டார். 1 நாள், 2 நாள், 3 நாள் மயங்குறார். திருக்கோஷ்டியூர் நம்பி பார்த்தார், இது எதிரா வம்பா போச்சு, நாமம் போட்டவரு புண்ணியவா, இவர் இங்க இறந்து போயிட்டா பெரிய பாவம் இல்ல, எனக்கு இல்ல சேரும், சரி வா உபதேசம் பண்றேன். ஆனா ஒண்ணு, உபதேசத்தை கேட்டா வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாது. சொன்னா என்ன ஆகும்? சொன்னா கேட்டவர்கள் வைகுண்டம் செல்வார்கள், சொன்ன நீ நரகத்துக்கு போவாய். பாத்திரம் அறிந்து பிச்சையிட வேண்டும். தகுதி உள்ளவனுக்குத்தான் உபதேசம் செய்ய வேண்டும். எல்லாருக்கும் கொடுத்தீனா அதுக்கு மந்திரத்துக்கு மதிப்பு கிடையாம போகுது, நீ நரகத்துக்கு போவாய். சரி, உட்கார்ந்தார். அவரு காதுல என்ன மந்திரம் சொன்னார்? ஓம் நமோ நாராயணாய. பிரகலாதன் அதைத்தான் சொன்னான், அன்னவன் நாமம் கேள், ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. கேட்டுக்கிட்டாரா? வெளியில வந்தாரா? ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் கோபுரத்துல ஏறினார், மேல் மாடி ஏறினார். எல்லாரும் வாருங்கள், மந்திரம் சொல்ல போகிறேன். அந்த காலத்துல பெரியவங்க நல்லதுக்கு கூப்பிட்டா ரொம்ப கூட்டம் சேரும். இன்னைக்கு சினிமாக்காரனுக்கு சேர்ற மாதிரி அன்னைக்கு நல்லதுக்கு கூட்டம் சேரும். எல்லாம் வந்துட்டான், ஊர்க்காரன் போறா. எல்லாரையும் பார்த்தார். நாம் சொல்லக்கூடிய மந்திரத்தை எல்லோரும் கேளுங்கள், சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. எல்லாரும் சொல்லிட்டாங்க. சந்தோஷம். குருநாதருக்கு தெரிஞ்சது. ராமானுஜனை கூப்பிடு. வந்துட்டார். நான் உனக்கு என்ன சொன்னேன்? வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், நீ ஏன் சொன்ன? குருநாதா, கேட்டவங்க ஆயிரக்கணக்கில் எல்லாரும் வைகுண்டம் போவாங்க, நான் ஒத்த ஆளு நரகத்துக்கு போவேன். இத்தனை பேர் வைகுண்டம் போறதுக்கு நான் ஒரு ஆளு நரகத்துக்கு போனா ஒன்னும் தப்பு இல்லை குருநாதா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ ராமானுஜன் இல்லை, நீதான் இவர்கள் எல்லோருக்கும் சொந்தக்காரன், உடையவன். அதுல இருந்து ராமானுஜருக்கு என்ன பேரு? உடையவர், உடைமை உடையவர். நம்மெல்லாம் உடைமை, பெருமான் உடையவன். ஒரு மோதிரம் போட்டிருக்கேன். ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, மோதிரம் கிணத்துல விழுந்துருச்சு. நான் 4-5 பேரை கூப்பிட்டேன். எல்லாம் வந்து தேடுறாங்க, பெரும்பாடு பட்டாங்க, எடுத்துட்டாங்க. மோதிரம் கைக்கு வந்துருச்சு. மோதிரத்தை எடுக்கிறதுக்கு எல்லாரும் எத்தனை முழுக்கு போட்டாங்க? மோதிரம் ஒரு முறை தான் உள்ள விழுந்துச்சு, பின்ன 7 முறையா விழுந்துச்சு. மோதிரத்துக்கு ஒரு முழுக்கு. இந்த எடுக்க வந்தான் பாருங்க, இவங்களுக்கு பல முழுக்கு. மோதிரம் உடைமை, எடுக்க வந்தவன் உடையவன். உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு பல முழுக்கு. புரியுதா? புரியலையா? இன்னும் புரியல. வாழ்க்கைங்கிற கிணறு, சம்சாரம்ங்கிற கடல், சம்சார சாகரம் கடல் நம்ம உள்ள விழுந்துட்டோம். நம்ம உடைமை, உடையவன் பெருமாள். நம்ம உடைமை, நம்ம தான் மோதிரம். உள்ள ஒரு முறை தான் விழுந்தோம். பெருமாள் நம்மளை காப்பாத்துறதுக்கு 10 அவதாரம் எடுத்து 10 முறை முங்கி எந்திரிச்சான். உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு பல முழுக்கு. ராமானுஜர் பேசுகிறார். எந்த வயசு? 120 வயசுல இருக்க. வடநாட்டுக்கு போறார். அதை நான் முக்கியமா சொல்லி ஆகணும், ஏன்னா பல பேருக்கு இது தெரியாது. வடநாட்டுக்கு போறார். கொஞ்சம் பேரு அன்பர்கள் கூட வர்றாங்க. பிட்சை. எங்க போகணும்? திருப்பதிக்கு போகணும், பெருமாளை கும்பிடணும், அப்புறம் அதுக்கு மேல போகணும். திடீர்னு ஒரு பாதை, 4 பிரிவு. எந்த பிரிவுல போனா திருப்பதிக்கு போறது? சந்தேகம்.
அன்னூர்ல இருந்து 2 பிரிவு போகும். எந்த பிரிவுல போனா கோயம்புத்தூருக்கு போகலாம், எந்த பிரிவுல போனா கோயம்புத்தூருக்கு போக முடியாது சொல்றமா இல்லையா? 2 பிரிவு. ராமானுஜருக்கு புரியல எந்த பிரிவுல போறது. ஒருத்தன் கோவணம் கட்டிக்கிட்டு ஏத்தம் இறைச்சான். அந்த காலத்து ஏத்தம். ராமானுஜர் அவனை பார்த்தார். தம்பி ஓடி வந்தான். திருப்பதிக்கு எப்படி போறது? இந்த பாதையில நேர போங்க. கைய காமிச்சான். ராமானுஜர் அவன் காலில் விழுந்துட்டார். 90 வயசுக்கு மேல காலில் விழு. சின்ன பையன் காலில் விழுந்துட்டார். என்னங்க இவனை போய் கும்பிடுறீங்க? இல்ல, கடவுளை காட்டுறன்னு குருநாதனுக்கு சமம். அம்மா இதாண்டா உங்க அப்பான்னு அப்பாவை காட்டுவான். அப்புறம் தானே அப்பான்னு கூப்பிட்டான். இல்ல டெஸ்டா பண்ணி பார்த்தான். இவர்தான் நம்ம அப்பா வாய்ப்பு இல்லையா? அம்மா அப்பாவை காட்டுவா, அப்பா குருநாதனை காட்டுவார். குருநாதன் மட்டுமே இவன் அன்றே என்று கடவுளை காட்டுவார். திருஞான சம்பந்தர் காட்டினாரா? தோருடைய செடியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி காருடைய சுடலை கொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன் ஏருடைய மலரான் முனையினால் பணிந்தேத்த அருள் செய்தல் வீருடைய பிரமாபுரம் மேதிய பெம்மான் இவனன்றே. இந்த பையன் எனக்கு திருப்பதிக்கு போற பாதையை காட்டனா, இவன் தான் குருநாதன். திருப்பதிக்கு போனாரா? திருப்பதிக்கு நடந்து போயிருக்கீங்களா? கைய தூக்குங்க. பாப்பா பரவாயில்லையே. என் கேள்வி, கீழே இருந்து ஏறணும் நடந்து 3500 படி ஏறி இருக்கீங்களா? வெரி குட், சந்தோஷம். இந்த கடைசியில ஒரு 100 படி சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா? முழங்கால் முட்டியில படும், முழங்கால் முட்டியில படும். உயரமான படி, கஷ்டப்படணும். நான் 2 தடவை என்னமோ ஏறி இருக்கேன். அது வரைக்கும் ஏறிட்டேன். இதுல ஏறுனா முழங்கால் ஒரு ஒப்பாயிடுச்சு. ராமானுஜர் திருமலையில அந்த 3500 படியும் நடந்து ஏறாம முழங்காலால ஏறினார். திருப்பதியை மிதிக்கப்படாது. ஏன்? அது ஆதிசேஷன். மிதிக்க கூடாது. முழங்காலால. நம்ம நினைக்கவாவது முடியுமா? மேல ஏறி முழங்கால் செதஞ்சு போச்சு. அப்படியே நிக்கிறார். இவரை வரவேற்க யாரு வந்தா தெரியுமா? இவங்க மாமா. மாமான்னா அம்மாவுக்கு அண்ணன். அவருக்கு பேரு திருமலை நம்பின்னு பேர். இவர் பிறந்த போது ராமானுஜன்னு பேரு வச்சதே அவர்தான். இவரோட பெரியவர். அம்மாவுக்கு தம்பி. ராமானுஜன்னு பேரு வச்சவர். அவரு ராமானுஜான்னு வரவேற்றாராம். இவருக்கு எப்படி இருக்கும்? மாமா, நான் சின்ன பையன், என்ன வரவேற்க இவ்வளவு பெரிய ஆளு, இத்தனை வயசு, நீங்க வந்திருக்கீங்களே, வேற யாரும் சாதாரணமானவன் கிடைக்கலையா? திருமலை நம்பி சொன்னாராம், திருமலை பூரா தேடி பார்த்தேன், என்னை விட சாதாரணமானவன் கிடைக்கிறது. புரியுதா புரியலையா? நம்மளா இருந்தா என்ன சொல்லுவான்? நான் தான் பெரிய ஆடு. காலரை தூக்கி விடுவோமா இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? திருமலை பூரா தேடினேன், என்னை விட பெரிய ஆள் கிடைக்கல, நான் சாதாரணமானவன். எவன் ஒருவன் தனக்கு ஒன்றும் தெரியாது என்கிறானோ அவன் எல்லாம் படித்தவன். எவன் ஒருவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிறானோ அவன் இன்னும் பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டியவன். படிப்புக்கு எல்லையே கிடையாது. வந்தது யாரு? திருமலை நம்பி. உள்ள போனாரா? பெருமாளை பார்த்தாரா? கும்பிட்டாரா? அங்க இருந்து வடநாட்டுக்கு புறப்பட்டார் சிஷ்ய பிள்ளைகளோட. சாப்பாடு எல்லாம் கையில கிடையாது. கிடைச்சா சாப்பாடு, கிடைக்கலன்னா ஏகாதசி. அதான் சன்னியாசம். நம்ம ஊரு சன்னியாசி மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணக்கூடாது. சன்னியாசி கையில திருவோடு கூட வச்சிருக்கப்படாது. திருவோடு வச்சிருந்து காலையில சாப்பிட்டு மிச்ச சாதத்துல தண்ணி ஊத்தி ராத்திரிக்கு ஆகும் அப்படின்னு வச்சிருந்தாருன்னா அவன் சம்சாரி. கையில வாங்கணும், சாப்பிடணும், தட்டிட்டு போயிடணும். இப்படி பார்த்தா நம்ம ஊர்ல எவனுமே சம்சாரி தான். எல்லாம் எவனும் சன்னியாசி இல்லை. அவனவை எவ்வளவோ கோடிக்கணக்கில் வச்சுட்டு இருக்கான் அந்த காலம். அதனாலதான் பத்திரகிரியார் கையில இருந்த ஓட்ட கூட பகவான் உடைய செய்து விட்டார்.
இப்போ சாப்பிடணும், பசிக்குது. ஒரு ஊருக்குள்ள போறாங்க, வடநாட்டினுடைய எல்லை. அங்கே யக்ஞேசன் அப்படின்னு ஒரு ஆளு, அவனுக்கு பேரு யக்ஞேசன். அவன் ராமானுஜருடைய சிஷ்யன். அந்த காலத்துல வசதியான ஆளு, பணக்காரன். ராமானுஜர் என்ன சொன்னார், நான் இங்க உட்கார்ந்துக்கிறேன், அந்த தெருவில் போ, யக்ஞேசன் ஒருத்தன் இருப்பான், அவன்கிட்ட கேளு, சாப்பாடு போகும். ஒரு அன்பர் அங்க ஓடினார். அவரு 1000 வேலையில் இருக்க. இவரு கேட்டாரா, கண்டுக்கவே இல்லை. யாரோ சாமியாராம், சாப்பாடாம், இதுக்கு வேற நேரம் கிடையாது, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. நம்ம அந்த கையில ஒரு பிசாச வச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் உட்கார்ந்து இருக்கமா இல்லையா? ஒரு பிசாசு, வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்போன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு. கையில ஒன்ன வச்சுட்டு நம்ம நேரத்தை பூரா சாப்பிடுதா இல்லையா? அப்புறம்தான் புரியுது, ஐயோ 4 மணி நேரம் ஆயிடுச்சு, நானும் இப்படித்தான். அது மாதிரி அவனுக்கு 1000 வேலை, சாப்பாடு போடல, இங்க எல்லாம் பசிக்குது, என்ன பண்றது? சரி, ராமானுஜர் புறப்பட்டார். பக்கத்துல வரதாழ்வார்னு ஒருத்த வீடு, உஞ்சவிருத்தி பிராமணன். உஞ்சவிருத்தின்னா தெரியுதா? 4 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிடணும். அது பிடிசோறு கிடைக்குமா, படியரிசி கிடைக்குமான்னு தெரியாது. உஞ்சவிருத்தி பிராமணன் பேரு வரதாழ்வான். அவன் மனைவி லட்சுமி. அந்த அம்மா ஒரு சேலை கட்டி இருக்கும். சேலையில கண்ணதாசன் அழகா சொல்லுவார், நெய்த நூலை விட தைத்த நூல் அதிகம், நெய்த நூலை விட கிழிஞ்சி தைத்த நூல் அதிகம். அவளது விழிசன் 1000 கண்ணு. இங்கிட்டு இழுத்தா அங்கிட்டு தெரியும், அங்கிட்டு இழுத்தா அங்கிட்டு தெரியும். வசதி இல்லை. பேரு லட்சுமி. பாவம், இவன் பிச்சைக்கு போயிட்டான். அந்த பொண்ணு மட்டும் குடிசை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. ராமானுஜர் ஒரு 30 பேரோட அங்க போயிட்டார். எப்படி இருக்கும்? அங்கேயே சாப்பிட்டு 7-8 நாள் ஆச்சு. பசி பட்டினி. அம்மா அப்படின்னார். அவன் மெதுவா தலையை மட்டும் நீட்டினான். ஏன் உடம்ப நீட்ட முடியாது, சேலையில அத்தனை கிழிசல். தலையை நீட்டினான். ராமானுஜர் பார்த்தார், ஆஹா, இங்க வந்துட்டோம். பாவம், அவர் பெரிய உத்தரியம் போட்டிருப்பார், பார்த்திருக்கீங்களா? அந்த உத்தரியத்தை தூக்கி உள்ளுக்க வீசினார். அவ அதை நல்ல சுருட்டிக்கிட்டு தோல்ல அப்படி புளிச்சதுக்கு அப்புறம் போடுற பாருங்க, அது மாதிரி துண்டை சுத்திக்கிட்டு வெளியில வந்தான். ராமானுஜருக்கு புரிஞ்சு போச்சு. ஐயோ பாவம். பார்த்தான், புரியுது, உட்காருங்க, நான் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். என்னத்தை ஏற்பாடு பண்றது? எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. புருஷன் அங்க இல்ல. யோசிச்சான். அந்த ஊர்ல ஒரு மளிகை கடைக்காரன், பெரிய வியாபாரி. இந்த பொண்ணு எப்ப போனாலும் அழகான பொண்ணு லட்சுமி, அதனால அவளை ஒரு மாதிரி தப்பான கண்ணோட பார்ப்பான். இந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். ஞாபகம் வச்சுங்க, பெண்களுக்கு உள்ளுணர்வு அதிகம். மன்னிச்சுக்கிடுங்க, ஆண்களுக்கு அது கிடையாது. இன்ட்யூஷன். எங்கேயோ ஒரு பைய பார்ப்பேன், இந்த பொண்ணு சேலையை இழுத்து விட்டுது. அதுக்கு பேர் என்ன? உள்ளுணர்வு. நம்ம தூங்குற போது வேட்டி அங்கிட்டு கிடக்கும், நம்ம அங்கிட்டு கிடப்போம், அதை பத்தி கவலை இல்லை. நமக்கு அந்த உள்ளுணர்வு கிடையாது. பெண்களுக்கு அது உண்டு, கடவுள் கொடுத்த நன்கொடை. இவன் பார்வை இப்படி இருக்கு, புரிஞ்சுக்கிட்டான். ஒரு நாள் கேட்டே விட்டான், ஒரு நாள் என்கிட்ட வா, உன் வீடு நிறைய மளிகை சாமான கொட்டுறேன், வாழ்க்கை பூரா சாப்பிடலாம். சீ, துப்பிட்டு வந்துட்டான். இப்போ இத்தனை பேர் சாப்பிட வந்திருக்கான். ராமானுஜர் வந்திருக்கிறார், வராதவர் வந்திருக்கிறார். கடவுளை விட அடியார்களுக்கு பெருமை அதிகம், தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே. நேர அவன்கிட்ட போயிட்டான். காலையில 10 மணி. இன்னைக்கு நீ என்னை பயன்படுத்திக் கொள். அவனுக்கு தலையும் புரியல, வாடும் புரியல. என்னடா தானே வந்து விழுகுது. இன்று இரவு நான் உன்னோடு கழிக்கிறேன். கண்ணீர் கொட்டுது. வந்துட்டான்.
அவன் சாமானெல்லாம் அனுப்பிச்சிட்டான் வீட்டுக்கு. மளிகை கடையே வந்துடுச்சு. எல்லாருக்கும் சாப்பாடு, அத்தனை பேருக்கும் மத்தியானம் 2 மணிக்குள்ள நல்லா சமைக்க தெரியும். அது கெட்டிக்காரத்தனம். நான் ஒரு முறை காஞ்சிபுரத்துல ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு மத்தியானம் சாப்பாடு 7-8 வகை கறி, வாழைக்காய், வாழைப்பூ, வாழைப்பழம், வாழைத்தண்டு, எல்லாம் வாழை. என்னன்னு கேட்டேன். எங்க வீட்டு வாழை மரம் இன்னைக்கு காலையில விழுந்துருச்சு, அதுக்கு நான் தானே கிடைச்சேன். எல்லாம் வாழைங்க. இந்த வாழை தான் எல்லாம் பயன்படும், புரியுதா? அதுக்காகத்தான் நம்ம வீட்டுல பிள்ளை பிறந்தா இது வாழை அடி வாழைங்கிறது. புரியுதா உங்களுக்கு? இல்லையா? குழந்தை எதுக்குமா? கொள்ளி வைக்கவா? இல்லை இல்லை, கொள்ளி வைக்க பிள்ளைன்னு சொல்லாதீங்க. சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? 7 வயசுல, அப்பா நான் ரெடி, நீ ரெடியா? புள்ளிய கையில தூக்கிட்டு, இல்ல பிள்ளை எதுக்கு? நான் பண்ணின நல்ல காரியத்தை எனக்கு அப்புறம் பண்றது. ஒரு வாழை மரம் சாகிற போது இன்னொரு வாழை மரத்தை உண்டாக்குதா இல்லையா? நான் பண்ண நல்ல காரியத்தை என் புள்ள பண்ணுவா, நான் விழுந்தா பரவாயில்ல. அதனாலதான் வாழைக்கு மரியாதை. வாழை அடி வாழை என வந்தது ஒரு கூட்ட மரபினில் யான் ஒருவன் அன்றோ வகை அறியேன். இந்த ஏழை படும் பாடு உனக்கு திருவுள சம்மதமோ? இது தகுமோ? இது முறையோ? இது தருமந்தானோ? வள்ளலார் பாடுறார். வாழை மரம் எதுக்கு சொல்ல வந்தேன்? எல்லாரும் உட்கார்ந்தாங்க, சாப்பிட்டாங்க, சாப்பாடு முடிச்சுது. வீட்டுக்காரன் வர்றான். இத்தனை பேர் சாப்பிட்டு இருக்காங்க, நெஞ்ச விருத்தி அன்னைக்கு கொஞ்சம் கூட கிடைக்கல. அவனுக்குன்னு சாப்பாடு இருக்கு. உள்ள கூப்பிட்டான், விஷயத்தை கேட்டான், சொல்லிட்டான். சுத்தம். எங்கை எதையும் மறைக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. உண்மை சொல்றவன் கவலைப்பட வேண்டாம், பொய் சொல்றவன் கவலைப்படணும். ஏன்? பொய்ய நினைப்பா சொல்லணும். இவனுக்கு ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு சொன்னா மாட்டிக்கிறவன். உண்மை ஒண்ணுதானே, அப்ப கவலைப்படாம சொல்லலாம். சொல்லிட்டான். என்ன சொன்ன தெரியுமா? வைகுண்டத்தில் அறுவடை செய்வதற்காக இப்பொழுது என்னை கொடுத்து விட்டேன். அடியார்கள் வந்திருக்கிறாங்க, சாப்பாடு போடணும். அவன் பார்த்தான், நன்றது ஜாடிக்கு மூடி. புருஷன் பொண்டாட்டி எப்படி பாருங்க, அதே மாதிரி 2 ஒரே மாதிரி. 2 கண்ணு ஒரே மாதிரி பார்க்கணுமா? ஒண்ணு வலது பக்கமும் ஒண்ணு இடது பக்கமும் பார்க்கலாமா? என்னத்துக்காக? 2 மாடு வண்டி ஒன்னா இழுக்கணுமா இல்லையா? இது 2 ஒரே மாதிரி. சரி, சாயங்காலம் கண்ணீர் கொட்டுது இந்த பொண்ணுக்கு. ராமானுஜர் நீ பார்த்துக்கிட்டே இருக்காரு. புரியல, என்னமோ நடக்குது. தோணுமா தோணாதா? என்னமோ நடக்குது. சாயங்காலம் இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அவன் போனான்னா, நில்லுன்னான். நின்னுட்டான். என்கிட்ட சொல்லு, மறைக்காத சொல்லிட்டு, இந்த அட்சதை வாங்கிக்கோ, அவன் தலையில போடு. எவன் தலையில? மளிகை கடைக்காரன் தலையில விட்டான். அவன் சந்தோஷமா உட்கார்ந்திருக்கான். இந்த பொண்ணு அழகான பொண்ணு, நமக்கு கிடைக்காது, ஆகா இன்னைக்கு கிடைக்க போகுது. போனான், இவளும் போனான். அவனை ஒரு பார்வை பார்த்தான். புருஷனும் கூட போறான், மறக்கப்படாது. உட்கார வச்சான், கட்டில்ல உள்ள கொண்டே உட்கார வச்சான். இவளும் உட்கார்ந்தா, அவனும் உட்கார்ந்தான். அட்சதையை எடுத்தா, தலையில போட்டா. ஓம் நமோ நாராயணாய. முடிச்சு முடிச்சு பார்க்கறான், மகாலட்சுமி உட்கார்ந்து இருக்கிறா. லட்சுமி உட்கார்ந்து இருக்கல, மகாலட்சுமி உட்கார்ந்து இருக்க. அவனுக்கு எப்படி இருக்கும்? திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிழரும் பொன்னாடி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாளி வண்ணன்பால் என்று. ஆழ்வார்கள் முதல்ல திருக்கோவிலூர்ல பாடின பாட்டு. கும்பிட்டுட்டான், காலில் விழுந்துட்டான். அம்மா தாயே பராசக்தி, நான் பண்ணது தப்பு, நினைச்சது தப்பு, உன் காலு செருப்பால என் தலையில் அடி. ராமானுஜர் அந்த வீட்டுக்கு எழுந்தருள் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணினான். நினைவு நல்லது வேண்டும். 100 வயசுல 30 வயசு இளமை வேணுமா? நல்ல மனசு வேணும்.
என்னம்மா உடம்புக்கு தானே வயசு, 80, 82, 87, 88 எல்லாம் உடம்புக்கா மனசுக்கா? எனக்கு வயசு தெரியுமா? 83 முடிய போகுது. இன்னும் ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். பகவான் ஒவ்வொரு இடத்துலையும் சோறு போட்டுக்கிட்டு இருக்காரு. எத்தனையோ நாடு போயாச்சு. கம்பீரம் காலில் விழுந்தது. சாதிச்சது யாரு? ராமானுஜர். நிறுத்துங்க, 4 விஷயம் சொல்றேன்னு ஆரம்பிச்சேன் அப்பவே. 1 காந்தி, 2 ராமானுஜர், வேகமா 3, வேகமா கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுவேன். வேகமா 3வது, தமிழ்நாட்டுல உத்தமாதானபுரம் அப்படின்னு ஒரு ஊர். அங்கே சுவாமிநாத ஐயர் அப்படின்னு ஒருத்தர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊவே சுவாமிநாத ஐயர், உத்தமாதானபுரம் வெங்கட்ராமையர் புள்ள சுவாமிநாத ஐயர், தமிழ் தாத்தான்னு பேர். நம்ம தமிழ் நூல் இன்னைக்கு செம்மொழி மகாநாடு நடத்துறமே, இந்த செம்மொழி நூலை பூரா கண்டுபிடிச்சு கொடுத்த புண்ணியவன் ஊவே சுவாமிநாத ஐயர். எத்தனை வயசு? 81. நான் அதுக்காகத்தான் அப்படி ஆளா இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். முதுமையில் இளமை, 81 வயசு. அவர் பண்ணின சாதனை 3 விஷயம் சொல்றேன். 1, அவருக்கு மகா மகோபாத்தியாய பட்டம் கொடுத்தாங்க. என்ன? மகா மகோபாத்தியாய. அதுக்கு சமஸ்கிருதமும் படிக்கணும், தமிழும் படிக்கணும். அவர் 2ம் படிச்சவர், பெரிய புலவர். பட்டம் எங்க கொடுத்தாங்க? சென்னையில அசம்பிளி ஹால், பாரகன் தியேட்டருக்கு எதிர்த்தாப்புல பெரிய மாடியில கூட்டம். ஒரு 20 படி ஏறி போகணும். ஐயாவுக்கு 80 வயசு. அந்த காலம், இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு. ஏற முடியுமா? கவலையே படலை. இவர் ஒரு சின்ன பையன் கூட்டிட்டு போற. அந்த பையனுக்கு 12 வயசு. கைய பிடிச்சு கூட்டிட்டு போறான். படி தாத்தா, படின்னு. சரின்னு படியில ஏறிட்ட. அடுத்த படி தாத்தா, அடுத்தும் படியின். சரி. இன்னும் படி. சரி. படி 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 படின்னு சொல்ல சொல்ல தாத்தா கவலைப்படாம ஒவ்வொரு படியா ஏறிட்ட. 20 படி ஏறியாச்சு. மேல போய் உட்கார்ந்துட்டாங்க. எல்லாரும் வந்தாங்க, பொன்னாட போர்த்தனாங்க, பாராட்டினாங்க, நினைவு பரிசு கொடுத்தாங்க. சாமிநாத ஐயர் பேச ஆரம்பிச்சார். நான் ரொம்ப படிச்சதா நினைச்சுட்டு இருந்தேன். எனக்கு எல்லா நூலும் தெரியும்னு நினைச்சுட்டு இருந்தேன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு, அகநானூறு, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் எல்லாம் படிச்சதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சின்ன பையன், 12 வயசு பையன் என்ன பார்த்தான்? தாத்தா படி, இன்னும் படி, மேலும் படி, படி படி படி, படித்து கொண்டே இரு. சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும். யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அதனால இந்த புள்ள, எங்க வாத்தியார் சொன்ன மாதிரி என்ன படி படின்னு சொன்னா இந்த புள்ள நல்லா இருப்பான். எத்தனை வயசுல சாமிநாத ஐயர் வாழ்த்துறாரு? 80 வயசு. இறக்குற போது 81. இந்த சின்ன பையன் யாரு தெரியுமா? அந்த பையன் பின்னாட படிச்சு கலெக்டரா வந்தான். தோமு பாஸ்கர தொண்டைமான்னு பேர். தோமு TM பாஸ்கர தொண்டைமான். கல்லும் சொல்லாதோ கவி நூல் எழுதினவர். அந்த பையன்தான் படி படி படி. இன்னொரு செய்தி, சாமிநாத ஐயர் இந்த சங்கரங்கோயில்னு ஒரு ஊரு கேள்விப்பட்டிருக்கா? திருநெல்வேலி பக்கம். அங்க இருந்து கொஞ்ச தூரம் போனீங்கன்னா கரிவலம் வந்த நல்லூர். திருநெல்வேலிக்காரர்களுக்கு தெரியும், தாமிரபரணி தண்ணி குடிச்சவங்களுக்கு. கரிவலம் வந்த நல்லூர். ஏன் சாமிநாத ஐயர் அங்க போனார் தெரியுமா? ஏடு இருக்குன்னு யாரோ சொல்லிச்சான். தமிழ் ஏடு, ஏட்டுல இருக்கு. ஏடு போற கரையாண்டுல போயிடும், அத அச்சுல கொண்டாடணும். இவர் அங்க போயிட்டார், கரிவலம் வந்தாங்க. அந்த கோயில் ட்ரஸ்டி இவர் அவர்கிட்ட போனார். என்ன வேணும்? இல்ல, இங்க தமிழ் ஏடு 1000 கணக்கில் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் தேடி வந்தேன்.
அதுல பாருங்க, ஆயிரக்கணக்கில் இருந்தது உண்மைதான். தமிழ் ஏட்ட பூரா ஒரு பெரிய யாகம் பண்ணி, யாக தீயில, அந்த வேள்வி தீயில அந்த ஏட்ட போட்டா மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. போன வாரம் யாகம் பண்ணி எல்லா ஏட்டையும் வேள்வியில போட்டுட்டோம். எப்படி இருக்கும்? சாமிநாதையர் சொன்னார், ஏட்ட வேள்வியில போட்டா மோட்சத்துக்கு போக முடியாது, ஒன்ன தூக்கி யாகத்துல போட்டா தான் மோட்சத்துக்கு போகும். எப்ப? 80 வயசு. செட்டி நாட்டுல மிதிலம்பட்டின்னு ஒரு ஊரு. மிதிலை என்னமோ நினைப்பு வருதாமா? மிதிலைன்னா என்ன? ஜனக மகாராஜா ஆட்சி பண்ண இடம், சீத பிறந்த இடம். செட்டி நாட்டுல அதுக்கு மிதிலைப்பட்டின்னு பேரு வச்சாங்க ஒரு ஊருக்கு. மிதிலப்பட்டியில கவிராயர், கவிராயர் வீட்டுல ஏடு இருக்கு. தாத்தாவுக்கு 80 வயசு. ஏட்டை எடுக்கணும். கவிராயர் வீட்டுக்கு போயிட்டார். கவிராயர் கீழே உட்கார்ந்து இருக்கார். என்ன வேணும்? உங்க வீட்டுல நிறைய தமிழ் ஏடு இருக்கான். ஆமா இருக்கு. எங்க இருக்கு? அந்த பரன்ல இருக்கு. பரன்னா தெரியுமா? வீட்டு மேல் மாடி, அது போறதுக்கு படி இருக்காது, ஏணி வச்சு ஏறணும். பரணி பரன் அப்படிம்பாங்க. பரன்ல கிடக்கு. இல்லையா? எப்ப போட்டீங்க? இந்த வீடு கட்டுற போது போட்டான். வீடு எப்ப கட்டுனீங்க? எங்க அப்பா கட்டுனாரு. அட கடவுளே! அதுக்கப்புறம் ஏறினீங்களா? ஏறல. ஒரு ஏணி மரத்தை கொண்டா 80 வயசு ஏறிடுச்சு மேல. உடம்புக்கு வயசு 80, மனசுக்கு வயசு 20. எது ஜெயிக்கும்? எதுக்கு ஜெயிக்கும்? மனசுதான் ஜெயிக்கும். ஏறிட்டாரு. மேல ஏறி ஒரே தூசி நூலாம்பட அப்படியே தட்டி விட்டு மூக்குல எல்லாம் ஊறுகாயில உப்பு வச்சாப்புல ஏறுது. தட்டி தட்டி ஒவ்வொரு ஏடா பார்க்கிறாரு. என்ன ஏடு வேணும்? சிலப்பதிகாரம் வேணும், சிலப்பதிகாரம் வேணும், சிலப்பதிகாரம் வேணும். தேடுறாரு. ஒரு இடத்துல எடுத்தாரு, சிலப்பதிகாரம்னு போட்டு. கோவில் அவன் கர்ணகி கூத்து. ஐயோ இது இல்ல, சிலப்பதிகாரம் வேணும். மேல ஏறினாரா, தட்டுனாரா, ஒரு ஏட்டு எடுத்தாரா, மணிமேகலைன்னு போட்டு. ஆகா, சிலப்பதிகாரம் தேட வந்து மணிமேகலை கிடைச்சிருச்சே, சந்தோஷமா இருக்கு. கிடைக்காத ஏடு மணிமேகலை. சீர்த்தலை சாத்தனார் எழுதிய மணிமேகலை ஏடு கிடைச்சுதான். ஒரு கருந்தேள் இத்தனை காலமா இருந்தது இவர் தொடையில போட்டது. எப்படி இருக்கும்? 80 வயசு. எழுதுறார், மணிமேகலை ஏடு கிடைத்த மகிழ்ச்சியில் கருந்தேள் கொட்டிய துன்பம் காணாமல் போய்விட்டது. என்னம்மா, அவருதான் தமிழை வளர்த்தவர். நம்ம எல்லாம் தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு தமிழை படிக்காமலே கெட்டு போயிட்டோம். முடிக்கிறேன். இப்போ இன்னும் ஒண்ணு, அதான் நிறைவு. 4வது ஆள் நம்ம பார்க்கிறோம். நல்ல வயசு, யோகா பண்றார், எல்லா ஊருக்கும் போறார், எல்லா நாடுகளுக்கும் போறார், உலகம் பூரா அவரை பாராட்டுது. யாரு? இன்னைக்கு நம்ம கூட இருக்கார் மோடி, நரேந்திரமும். அந்த காலத்துல சுவாமி விவேகானந்தருக்கு நரேந்திரன் பேர் தெரியுமா? சிகாகோவுக்கு போறார். சிகாகோ நான் 2 தடவை போயிருக்கேன். அவர் பேசின இடத்திலே உட்கார்ந்து இருந்தேன். எனக்கு சந்தோஷம் அதுல. சிகாகோ எந்த வருஷம் தெரியுமா? 1893. நரேந்திரன் அதாவது விவேகானந்தர் அவர் பிறந்தது 1863. இப்ப மேல போறது 1893. 30 வயசு. சிகாகோ சர்வ மத மகாநாடு. அவன் என்ன பண்ணா, அந்த மகாநாட்டை ஏப்ரல்ல வைக்க வேண்டியதை செப்டம்பர் 11 ஒத்தி வச்சு. அமெரிக்காவுக்கும் செப்டம்பர் 11க்கும் என்னமோ ஒரு பொருத்தம், அப்பவே பொருத்தம் ஒத்தி வச்சுட்டான். இவர் சாப்பிட வழி இல்லை. சாமியார் ஒரு வீட்டு வாசப்படியில உட்கார்ந்து இருக்கார். வெள்ளக்காரம்மா அமெரிக்க பொண்ணு கதவை திறந்தார். சுவாமிஜி நீங்க என்ன பண்றீங்க? பூரா சொன்னார், நம்ம வீட்டுல இருங்க,
6 மாசம் இங்க உட்கார்ந்துருங்க. யாராவது நம்ம சொல்லுவோமா? உட்கார வச்சு சாப்பாடு போட்டார். நரேந்திரன் பேச ஆரம்பிச்சான். கூட இருந்தவங்க எல்லாம் வந்தாங்க. அடுத்த வீடு, எய்த்த வீடு, ஒரு ரசிகர் மன்றமே வச்சாச்சு. நல்லா பேசுறாரு இந்த சாமியார், மகா கெட்டிக்காரர். நமக்கு தெரியாத வேதாந்தம் இவருக்கு தெரியுது. செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி சிகாகோ சர்வமத மகாநாடு. 7000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சுவாமியை கூப்பிட்டு பேச விட்டுட்டாங்க. பெரிய ஹால். நான் போய் அந்த ஹால்லே உட்கார்ந்து இருந்தேன் 1/2 மணி நேரத்துக்கு. அப்போது என்னமாவது ஒட்டிக்குமா, இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சு பேச எந்திரிக்கிறார். 7000 பேரு, பெரிய கூட்டம், ஒரு மாதிரி இருக்கு. பேசுறார். எதிர்த்தாப்புல பகவான் ராமகிருஷ்ணர் காட்சி அளிக்கிறார். குருநாதர். தைரியம் வந்துருச்சு. 7 வார்த்தை. 7000 பேரும் எந்திரிச்சு நின்று கையத்தட்ட. வெறும் 7 வார்த்தை. என்ன 7 வார்த்தை? மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. என் அன்புக்குரிய அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே. இதுல என்னம்மா கைதட்டுறதுக்கு இருக்கு? ஏன் தெரியுமா? இது வரைக்கும் பேசினவன் பூரா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், சீமான்களே, சீமாட்டிகளேன்னு பேசணும். இது அது கிடையாது. சகோதரிகளே, சகோதரர். உலகத்திலே உள்ள மக்களை எல்லாம் சகோதரனாகவும் சகோதரியாகவும் கருதக்கூடிய ஒரே மதம் எங்கள் இந்து மதம் என்பதை இந்த சாமியார் நிலைநாட்டி விட்டார். 7000 பேர் கையெழுத்தனர். அன்னிபெசன்ட் அம்மையார் சொன்னார்கள், நாம் தவறு செய்து விட்டோம். நம்ம ஊரு சாமியார்களை இங்கே அனுப்பிவிட்டு நாம் இந்திய நாட்டு சாமியார்களை அமெரிக்காவுக்கு வருத்தாமல் தப்பு செய்து விட்டோம். இந்திய சாமியார்கள் அமெரிக்காவுக்கு வந்திருந்தால் அமெரிக்கா இன்னும் புகழ்பெற்ற நாடாகி இருக்கும். முடிக்கிறேன். ஒரு பெரியவர் சொன்னார், அழகுக்கு வேண்டுமானால் பிரான்ஸ் தலைமை தாங்கலாம், கணக்குக்கு வேண்டுமானால் பிரிட்டன் தலைமை தாங்கலாம், இராணுவத்துக்கு வேண்டுமானால் ஜெர்மனி தலைமை தாங்கலாம், இலக்கியத்துக்கு வேண்டுமானால் இத்தாலி தலைமை தாங்கலாம். ஆனால் ஆன்மீகத்துக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஒரே நாடு அன்றும் இன்றும் என்றும் இந்தியா, இந்தியா, இந்தியா. இந்த கைதெழுத்து சுவாமி விவேகானந்தருக்கு எனக்கு இல்ல. அன்னைக்கு நரேந்திரன் சாதித்ததை இன்னைக்கு 75 வயசுக்கு மேல இன்னொரு நரேந்திர மோடி சாதித்துக் கொண்டிருக்கிறார். எதுக்காக சொல்ல வந்தேன்? இத்தனை பேரும் உடம்பு 80க்கு மேல, மனசு 20, 25. அப்ப என்ன புரியுது? பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, நன்றாய் இருக்கலாம். முதுமையில் இளமை வேண்டுமா? உன் நினைவு நல்லதாய் இருக்க வேண்டும். நான் எல்லாம் சாதிக்க முடியும். நான் கடவுளின் பிள்ளை. நான் தவறு செய்ய மாட்டேன். அப்துல் கலாம் ஐயா கடைசி காலத்துல எல்லாருக்கும் சொல்லிட்டு இறக்குற போது எப்படி இறந்தாருன்னு தெரியுமா? பிள்ளைகளை கூப்பிட்டு பாடம் நடத்திட்டு இருக்கார். பேசிக்கிட்டு இருக்கிற போதே சாஞ்சார் முடிஞ்சு வச்சு. கடவுள்கிட்ட அதுதான் பிரார்த்தனை. ஐயா அந்த பாட்டை அப்பதே சொன்னாங்க. நோயுற்றடராமல், நொந்து மனம் வாடாமல், வாயில் கிடவாமல், பாவி என் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி எனை முன்போரூர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய். நோயில படுத்தரப்படாது. எல்லாரும் சொல்லுவான், ஐயோ கஷ்டப்படுறாரே, கஷ்டப்படுறாரே. இல்லை, கஷ்டப்படுத்துறாரே. நினைப்பானா இல்லையா? எத்தனை நாளைக்கு பார்க்க முடியும்? அதனால என்ன நினைக்கணும்? அப்துல் கலாம் ஐயா மாதிரி சாஞ்சாரு முடிச்சு. அப்பர் சுவாமிக்கு 81 வயசு. திருப்புகழூர் எம்பெருமானே, உன்னுடைய 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன், பூம்புகளூர் மேவிய புண்ணியனே. புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன், பூம்புகளூர் மேவிய புண்ணியனே. அவ்வளவுதான். 81 வயசு. ஜோதி உண்டாகிட்டு
கலந்து விட்டார். இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும், அதுதான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் என்று கூறி மணி 7 தாண்டி விட்டது. உங்களுக்கெல்லாம் சாப்பிடுற நேரம் இல்லையா? இன்னும் டைம் இருக்கா? எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் பொருந்திய தேசம் புகழும் முறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்து ஏற்பாடு செய்த பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து டாக்டர் இளைய பெருமாள் அவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றும் என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடித்து கைகூட்டு தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி.